ஆர்குமெண்ட்டை கொண்டாந்து பப்ளிக் பிளாட்ஃபார்மில் வைப்பாங்க. வைக்கும்போது ரிசல்ட் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, சத்தியத்தை விளங்குவதற்குன்னு ஒரு மக்கள் வருவாங்கள்ல, அவங்க மத்தியில் குழப்பம் ஏற்பட்டுரும். குழப்பத்தை ஏற்பட்டு அப்படியே போயிடுவாங்க. அதுதான் சொல்கிறோம், அந்த குழப்பத்துக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணாதீங்க. ஆனால் பட்டா என்ன கொடுப்பாங்க? அல்லாமா இக்பால் குழப்பவாதி, இஸ்ரார் அகமது குழப்பவாதி, மௌலானா மௌதூதி குழப்பவாதி, அவங்களுடைய சப்போர்ட்டர்கள் மாதிரியாக வேலை செய்யக்கூடியவங்களும் என்ன, நம்மளாம் யார் குழப்பவாதிம்பாங்க. அல்லாஹ் குர்ஆனில் அந்த ஃபஸ்ட்டில் வரும்ல, பூமியில் குழப்பம் விளைவிக்காதீர்கள், நாங்கள் சீர்திருத்தம் செய்பவர்களேன்னு சொல்லி அவங்க பேசுவாங்க. அவங்க உணர மாட்டாங்க. நம்மள என்ன சொல்லுவாங்க? நீங்கள் உணரலாம்பாங்க. சரி வாங்க புரிஞ்சுக்கோ, யார் உணரலைங்கிறது தெரியுமில்ல. உட்காந்து குர்ஆனில் படிங்க. நம்ம காட்டக்கூடிய ஆதாரங்களுக்கு மறுப்பு வச்சாங்கன்னா தெரிஞ்சிடும் யார் உணராமல் பேசுகிறா, யார் உணர்ந்து பேசுகிறான்னு. அதான் சொல்கிறோம்னா, இந்த மாதிரி வீம்பு பிடிச்சி உங்களுடைய நேர்வழியை இன்னும் டிஃபிகல்ட் ஆக்கிட்டே போகிறோம். இந்த மாதிரி ஆர்குமெண்ட் வைக்கக்கூடிய மக்கள் புரிஞ்சுக்கணும், இது எடுபடாது. தெளிவாக இருக்குல்ல. ரசூல்லா ஆட்சி பண்ணாங்க. ஆனால் ரசூல்லா கொடுக்கப்பட்ட பணி இல்லை. கொடுக்காத பணியை நபி செஞ்சா விடுவானால்ல? கொடுக்காத பணியை நபி செஞ்சா விடுவானா? எங்கேயாவது தன்னை மன்னர்னு ரசூல்லா சொன்னாங்களா? இல்லை. அப்போ மன்னருக்கு எதிராக அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க. அபூபக்கர் அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க. நீங்கள் யாரை பின்பற்றணும்? சிராத்தல் லஜீனா அன்னம்தா அலைஹிம். அப்போ அன்னம்தா அலைஹிமில் ஃபஸ்ட்டு கேட்டகரியில் யார் வருவா? ரசூல்லாவும் அபூபக்கரும். அவங்க 2 பேரே தன்னை மன்னர்னு சொல்லி. அப்போ குர்ஆன்லேருந்து எங்கேருந்து நீங்கள் இழுத்து ஒட்ட வச்சு நீங்கள் விளக்கம் எடுக்கிறீங்க? நீங்கள் கொடுக்குற விளக்கம் இப்படியா இருக்கணும், இது பண்ணுற மாதிரி. இதுதான் இப்போ இதெல்லாம் விதியை வச்சு திருப்தி அடைக்கிறது. நாடியவர்களுக்கு அல்லாஹ் ஆட்சியை கொடுப்பான். இந்த அதான் சொல்கிறேங்க, இது அசத்தியத்தை சத்தியத்தை அசத்தியமான ஆர்குமெண்ட்டை வச்சு மடக்கிறது. இப்போ அல்லாஹ் தானே கொடுத்தான் அப்படின்னா, ஃபிரௌன் தானே அல்லாஹ் கொடுத்தான், அப்புறம் எதுக்கு பிடிங்கிட்டு வர சொன்னான்? ஃபிரௌனுக்கு அல்லாஹ் தானே ஆட்சியை கொடுத்தான், அப்போ எதுக்கு உரண்டை இழுக்கிறதுக்கு மூசா நபி அனுப்பிச்சி விட்டான்? அவரை போய் சீண்டு, ஃபிரௌன் ஒருத்தன் என்னுடைய அடியான், அவனுக்கு நான் இவ்வளோ பெரிய ஞாபகத்தை கொடுத்துருக்கேன், அவனை போய் நீ டிஸ்டர்ப் பண்ணு. நல்லா ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு அந்த ஆட்சி, அதில் குழப்பம் இதுக்காக கொடுத்தான். அப்போ அதான் சொல்கிறேன், ஒரு ஆர்குமெண்ட்டை வச்சு இன்னொரு ஆர்குமெண்ட்டை வச்சு இது பண்ணுறது. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், இப்படி பண்ணாதீங்க. அசத்தியத்தின் ஆயுதங்கள் கொண்டு சத்தியத்தை வீழ்த்த முயற்சி செய்கின்றார். இது இறுதி காலகட்டத்தில் இது டாமினேஷனாக நடக்கும். புரியுதா இல்லையா? சத்தியத்தை நம்ம ஒரு ஆர்குமெண்ட் வைப்போம், அந்த ஆர்குமெண்ட்டுக்கு எதிராக 100கணக்கான ஆர்குமெண்ட்டு வீசிகிட்டே இருப்போம். அவங்க எல்லாருமே கேளுங்க பாருங்க, நம்ம ஆர்குமெண்ட் உட்காந்து கேட்டிருக்கவே மாட்டான். ஏங்க இவர் ஏதோ பயான்னு பார்த்தீங்களா? அதில் பார்க்கணுன்னு என்னங்க இருக்குது, பார்க்கணுன்னு என்னங்க இருக்குது, எங்களுக்கு தான் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ரூட்டு தெரியுது. அப்படி அப்போ ஸ்ட்ரெயிட்டாக ரூட்டு தெரியுதுன்னா போங்கிறேன். நாங்கள் உங்களுக்கு எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். உங்கள் பயானு பார்த்துட்ருக்குறோம், 1க்கு 10 தடவை பார்க்குறோம், திரும்ப பார்க்குறோம், எல்லாத்தையுமே பார்க்குறோம். அங்கே தான் வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தோம், அங்கேருந்து தாண்டி தான் இங்கே வந்திருக்கோம். இப்போவும் பார்த்துட்டு தான் இருக்கோம். இங்கே என்ன பேசுகிறீங்க, எங்களுக்கு என்ன மறுப்பு கொடுக்குறீங்க, பதில் ஏன் கொடுக்கறது?